அமெரிக்காவில் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி ஏன் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு கேட்பாங்களாம். ஜப்பானில் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா உடனே மீட்டர் பாக்ஸில் போய் செக் பண்ணுவாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா எக்கோ உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்குதா, தங்கச்சி உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வந்துச்சு. அது உண்மைதாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா உடனே பக்கத்து வீட்டை தான் நம்ம விசாரிப்போம். என்ன காரணத்துக்காக நம்ம விசாரிப்போம்னு தெரியுங்களா? அவங்க நம்ம வீட்டில் மட்டும் தான் கரண்ட் கட் ஆயிருக்கா, இல்லை எல்லார் வீட்லேயும் கட் ஆயிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது தாங்க. நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்ன கரண்ட்டு வந்து ஒயர் பிரச்சனையில் எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் நின்று போச்சு. ஆனால் வந்து கரண்ட் வரும் நாங்கள் கரண்ட் நின்று இருக்குது வரும்னு சொல்லி நாங்கள் அசால்ட்டாக இருந்தோம். ஆனால் கரண்ட்டு ரொம்ப நேரம் ஆகி கரண்ட் வரல. சரி எடுத்த வீட்டில் போய் கேட்கலாமே சொல்லிட்டு உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்குதான்னு கேட்டதுக்கு எங்கள் வீட்டில் கரண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஹா நம்ம வீட்டில் தான் பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒயர் இது இபி ஆஃபீஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு பார்த்தா எங்கள் வீட்டில் தாங்க எர்த்து விட்டு போயிடுச்சு, எர்த்து வந்து கட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சரி பண்ணிட்டு போனாங்க. கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா கரண்ட் இல்லைன்னா அசால்ட்டாக இருக்காதீங்க, எர்த்து வீட்டில் போய் கேளுங்க. அப்போ தான் உங்கள் வீட்டில் பிரச்சனையா இல்லை எல்லாரும் வீட்லேயும் கரண்ட் இல்லையான்னு தெரியும்.